congratulations to Srimati R. Pradeepa, esteemed chairman of Town Panchayat, as she graces our event with her presence. We welcome her warmly and look forward to her valuable insights. Welcome you, dear ma'am. Thank you for your presence. Dasindar Atur, as she graces our event with her presence. Welcome you, dear ma'am. Give a big hand for them. All together, give a big clap. Let us honor our dignitaries. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரம் அது சம்பந்தமாக நம்ம விக்டரி பள்ளியிலிருந்து ஒரு சைக்கிள் பேரணி துவங்கி ஆத்தூர் வரை சென்று வர இருக்கிறார்கள். உண்மையிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையில் இந்த போதை அப்படின்றது ஒரு பெருசு. எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம், காவல்துறை மற்ற எல்லா துறைகளும் அரசு எல்லாம் சிறப்பான முயற்சிகள் எடுத்தோம். அது திரும்பவும் வந்துட்டுருக்கு. என்ன தண்டனைகள் கொடுத்தாலும் அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா யாருக்குமே அவேர்னஸ் இல்லை, அதாவது விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் மக்களுக்கும் யாருக்குமே விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தான் இன்றைக்கி நம்ம விக்டரி பள்ளியில் ஒரு சிறப்பான இந்த முயற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம பள்ளிக்கும் அதனுடைய தாளாளர் மற்றும் உள்ள நிர்வாகத்தினர் அதில் உள்ள அதிக அலுவலர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். காவல்துறை பல முயற்சி எடுத்தோம். நாங்களே இந்த போதை மறுவாழ்வு போதை ஒழிப்பதற்கு அவேர்னஸ் நிறைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் பள்ளியிலேருந்து பண்ணுறது உண்மையிலே இதை படிக்கக்கூடிய பசங்கள்லேருந்து முதல்ல யாருக்கு இந்த அவேர்னஸ் வேணும்னா பள்ளியிலேருந்து தான் கொடுக்கணும். முன்னாடியெல்லாம் நம்ம ஊரில் கிராம பகுதிகளில் மற்ற எல்லா பகுதிகளையும் பார்த்தோம்னா வயசானவங்க தான் இந்த போதையில் தள்ளாடிக்கிட்டு வர்றது மற்ற மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி யார் நம்ம பார்த்தோம்னா நிறைய சோசியல் மீடியா இதெல்லாம் வந்ததுனால எல்லோரும் பார்த்தோம்னா ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க மற்ற எல்லாருமே அது ஒரு சர்வசாதாரணமான ஒரு நிகழ்ச்சி ஆயிடுச்சு. நிறைய பள்ளிகளில் பசங்களுக்குள்ள இந்த டானிக் சாப்பிட்றது, அது மாதிரி மாத்திரை, சின்ன கூலி அந்த மாதிரிலாம் நிறைய கடைகளில் பக்கத்தில் பெட்டி கடைகளில் வச்சு உள்ள பசங்கள்லேருந்து சின்ன வயசுலேருந்து அவங்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் நம்ம பள்ளி மாணவர்களாகிய நம்ம என்ன இன்றைக்கி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம்னா இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி இந்த போதை வஸ்துக்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்ம மட்டும் பயன்படுத்தாமல் இருந்தால் போதாது, நம்மளை சேர்ந்தவங்களையும் யாரும் பயன்படுத்தாமல் அதை பார்த்துக்கணும். அவங்களுக்கு அதுக்கு உண்டான விளைவுகளை பற்றி சொல்லணும். ஒருத்தர் இந்த போதை இதை சாப்பிட்டாரு இது பண்ணாரு அப்படின்னா அவருக்கு என்ன விளைவு இன்னைக்கு தெரியாது, பிற்காலத்தில் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும். அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகியிருக்காங்க. நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்களில் இதில் பெண் பிள்ளைங்க குழந்தைகளுமே காலேஜ் லெவலில் நிறைய சோசியல் மீடியாவில் போடுறாங்க. அது ஒரு நமக்கு ஒரு விளையாட்டு மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது ஒரு இது மாதிரி பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இது இருக்கக்கூடாது. அதனால் ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாருமே டீச்சர்ஸ் முன்னாடி படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் டீச்சர்ஸ் சொல்கிறத கரெக்டாக கேட்பாங்க. இன்றைக்கி டீச்சர்ஸ் எல்லாருமே எதிர்த்து தான் பேசுகிறீங்க. எது வரும்போதே அந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூடை உருவாக்கிட்டாங்க. பப்ளிக்லேயும் சரி இருக்கக்கூடிய மற்ற ஆட்களும் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு இது இல்லாமல் போச்சு. ஆனால் முன்னாடி டீச்சர்ஸ் எங்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா போய் ஸ்கூலில் சேர்க்கும் போது கண்ணை விட்டுட்டு மிச்சர்லாம் அவனை உரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எங்களை சேர்த்துருக்குறாங்க. நாங்களே குச்சி ஏறி உடச்சி கொடுத்து அடி வாங்குவோம். ஒரு ஏபிசிடி சொல்லணும்னா அடிப்பார். அடுத்த நாள் அதை படிச்சுட்டு போனோம்னா வாய்ப்பாடு ஏன் சொல்லணும்னு அதுக்கு அடிப்பார். இப்படி அடி வாங்கி நாங்கள்லாம் அந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள்லாம் எங்களோட இன்னும் பெரிய இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஐக்கியூ ரொம்ப அட்வான்ஸ். முன்னாடி 400 மார்க் 300 மார்க் 350 மார்க் வாங்குறது பெரிய கஷ்டம். இன்றைக்கி 600க்கு 600 வாங்குறாங்க, 600க்கு 590 வாங்குறாங்க. எல்லாருக்குமே நல்ல அறிவு கூர்மை எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆசிரியர்கள் இன்றைக்கி அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. ஆசிரியர்கள் ட்ரெயின் அப் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ரேங்கில் போயிடலாம்.
யாரும் வந்து பெரிய லெவலில் போனோம் படித்தவங்க வசதியான வீட்டில் போகிறாங்கன்னுலாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பரு டிவி நியூஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் இருக்கவங்க பிள்ளைங்கள்லாம் போய் சப் கலெக்டரு கலெக்டரு எல்லாமே போகிறோம் பாருங்கள். கிராமத்தில் இருக்கவங்க போயிட்டுருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸரோ மற்ற எல்லா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பெரிய உள்ள ஆஃபீஸர்ஸ்லாம் எக்ஸாம் எழுதி போகிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் வந்து நல்லா படிக்கணும். இந்த போதை பொருள்ன்றதை வந்து கண்டிப்பாக நம்ம பள்ளிக்குள்ளே யாரும் அலோவ் பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு தகவல் தெரியுது அப்படின்னா நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் சொல்லிடணும். டீச்சர்ஸ் சொல்லி அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம பள்ளி ஒரு துளி விஷம் ஒரு பெரிய இதுக்கு சமம் சொல்லுவாங்க. ஒரு சாப்பாட்டில் ஒரு துளி விஷம் வந்து அந்த சாப்பாடே கெட்டு போயிடும். அது மாதிரி ஒருத்தர் பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடமே கெட்டு போயிடும். அதனால் அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. நீங்கள் அனைவரும் வந்து இதுக்கு இன்றைக்கி ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு இனி வரும் காலங்களில் நமக்கு தெரிஞ்ச உதவிகள் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்துக்கும் இதை சொல்லணும். போதை வந்து மோசமான ஒரு இது நிகழ்வு, அதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் எந்த இது இருந்தாலும் அப்படின்னா 100க்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு இது பண்ணனா 100 ஃப்ரீ நம்பர். யாராவது உங்கள் ஃப்ரெண்டு நண்பர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் பேசுனீங்கன்னா அது இது பண்ணிடுவாங்க. அதுபோக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்மந்தமான உங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் 181ன்னு ஒரு இது இருக்குது. இப்போ வர காலத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். நிறைய சோசியல் மீடியானால் நிறைய பிள்ளைங்க பசங்க எல்லாம் அதில் டைவர்ட் ஆகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே சக்ஸஸ் ஆகி நல்லா படித்து உங்கள் அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை இது பண்ணணும். அதே மாதிரி ஆசிரியர்களை நீங்கள் மதிச்சிங்கன்னா என்றைக்குமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் பெரிய ஆள் ஆகலாம். நாங்கள்லாம் அடி வாங்கி அவங்ககிட்ட இது பண்ணி ஹாஸ்டலில் 1100 பேர் இருப்பாங்க. அந்த ஹாஸ்டலில் இருந்து படித்தவங்க நாங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். இன்றைக்கி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வந்திருக்கோம். நீங்கள் படிக்கிறதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ரொம்ப சொபஸ்டிகேட்டட் இது எஜுகேஷன் கிடச்சிருச்சு. நல்லா படிக்கலாம், நல்லா மேலே வரைக்கும் போகலாம். கொஞ்சம் பாருங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க கல்லூரி நிர்வாகத்துக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you for your valuable speech.
எங்கும் நீக்கமற நிலைத்துவிட்டது போதைப் பொருள். தமிழகமே திருந்த வழி தேடு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த சின்னாளப்பட்டி விக்டரி மற்றும் லைன்ஸ் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள், பள்ளி நிர்வாகம் பதாகைகள் ஏந்தி குரல் எழுப்பியும் நாடகம் வாயிலாகவும் வாய்மொழி கருத்துக்கள் வாயிலாகவும் எங்களால் இயன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த இருக்கிறோம். நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடலுக்கும் கேடு உண்டாக்கும் மது அரசனை ஒழிப்போம். போதையில் மாய்ந்து கொண்டிருக்கும் இளைய சமுதாயத்தை மீட்டெடுப்போம் என்ற உறுதிமொழியை அனைவரும் ஏற்போம். நமது பள்ளி மாணவி தேவாஸ்ரீ பேச வந்துள்ளார். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் அனைவரும் இங்கு போதைப் பொருள் ஒழிப்பு என்ற ஒரு மிக முக்கியமான தலைப்பை பற்றி பேச வந்துள்ளோம். போதை இல்லா சமூகமே வளர்ச்சிக்கு ஆதாரம். போதைப் பொருளை ஒழிப்போம், மனித மாண்பை காப்போம். போதை நம்மை பேதையாக்கும், வாழ்க்கைதனை வீணடிக்கும். போதைப் பொருட்கள் என்பவை தனி மனிதனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் அழிக்கும், நாட்டையும் சீரழிக்கும் கொடிய விஷம். இன்றைய இளைஞர்கள் ஏன் போதைப் பொருட்களின் பிடியில் சிக்குகிறார்கள்? சவால்கள் நிறைந்த வாழ்க்கை, மன அழுத்தம், அறியாமை, தவறான நண்பர்களின் சகவாசம், எளிதில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை போன்ற பல காரணங்கள் அவர்களை இந்த பாதைக்கு இட்டுச் செல்கின்றன. நன்றி. கூடிய வகையில் எம் பள்ளி மாணவ மாணவிகள் அவர்களது திறமையை வெளிப்படுத்த வருகின்றனர். அந்த பழக்கத்தால அழிஞ்சவங்க 10,000 பேரு. குடிக்கும் போது எல்லாருமே கூடுவாங்க.
வாழ்க்கையை சீரழிக்கும் அளவுக்கு வளர்வதுமே போதைப் பொருளின் தன்மை. நாம் வாழும் இக்காலத்தில் போதைப் பொருள் என்ற சொல்லை கேட்காதவர் யாரும் இல்லை. சிகரெட், மதுபானம், கஞ்சா, ஹெராயின், கோகைன் போன்ற போதைப் பொருட்கள் மனிதனின் வாழ்வியை சீரழித்து வருகின்றன. முதலில் ஆர்வத்திற்காக, நண்பர்களின் அழுத்தத்திற்காக அல்லது சோதனை மனப்பான்மையால் சிலர் இதனை தொடங்குகிறார்கள். ஆனால் ஒருமுறை பழக்கப்பட்டுவிட்டால் அதை நிறுத்துவது மிகவும் கடினம். இது உடலையும் மனதையும் மெதுவாக அளிக்கும். உடல்நலனில் பாதிப்பு ஏற்பட்டு நுரையீரல், கல்லீரல், இதயம் ஆகியவற்றை செயல்படுத்தும். மனதில் குழப்பம், மனச்சோர்வு, கோபம், கவலை போன்றவற்றை அதிகரிக்க செய்யும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும். குடும்ப உறவுகள் சிதைவடையும். சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகரிக்கும். எனவே அன்பான மாணவர்களே, நாம் ஒரு நிமிட சந்தோஷத்திற்காக வாழ்க்கையை அழித்து போய் விடக்கூடாது. நாம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நம் நாட்டை முன்னேற்ற முடியும். எனவே போதைப் பொருளிலிருந்து விலக நாம் நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். விளையாட்டு, இசை, வாசிப்பு போன்ற நல்ல பழக்கங்களை வளர்க்க வேண்டும். யாராவது போதைப் பொருள் பழக்கத்தில் சிக்கினால் அவர்களை நையாண்டி செய்யாமல் அதிலிருந்து மீண்டு வர உதவி செய்ய வேண்டும். பள்ளி, கல்லூரி, குடும்பம் ஆகிய இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். எனவே மாணவர்களே, போதைப் பொருள் ஒரு சாபம், விழிப்புணர்வே அதற்கான தீர்வு. போதைப் பொருள் வாழ்க்கையை கெடுக்கும், விழிப்புணர்வே அதை தடுக்கிறது என்பதை மனதில் கொண்டு நம் வாழ்க்கையை நாமே அளிக்காமல் உயர்ந்த இலக்கையை நோக்கி செல்வோம். இறுதியாக நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், போதைப் பொருள் வேண்டாம் என்று மறுப்போம், ஆரோக்கியமான வாழ்வே வேண்டும் என்று சொல்வோம். நன்றி. முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ரவிதான். போதை பாதை வேதாமே, நீலா கேளுக்கு நன்றிடுமே, தீய போதை என்றுமே, தீராத நோய்கள் நன்றிடுமே, பாதகம் செய்து உள்வாழ்வை பாலைவனமாக்குமே. இப்பொழுது நான் அதை பற்றி பேசுகிறேன். போதை போதை பாதை போதை ஒரு மாய வலை. பால் வருவதற்கேற்ப போதை பொருட்கள் என்பது நம்மை அறியாமலேயே நம் வாழ்வை சூறையாடும் ஒரு மாய வலை. ஆரம்பத்தில் சிறு ஆர்வம், பின் அதுவே பழக்கம், இறுதியில் அதற்கு அடிமை. இதுதான் போதை பொருட்களுக்கு அடிமையாகும் பெரும்பாலான கதை. மதுபானம், புகையிலை, ஹெராயின், கஞ்சா போன்ற மனிதனை அளிக்கும் போதைப் பொருட்கள் பல பல. இவை நிரந்தரமான அழிவையும் கொலை செலுத்தும் என்பதே உண்மை.
for your kind presence. Esteemed Region Chairperson Sri MJF Line R. Harris Vardhana Vignesh ACA, Sri Pavitra Ma'am, Region Chairperson District 3242B. We are honored to have you with us today and we look forward to your valuable insights and guidance. Welcome you, dear sir. Thank you for your presence. இல்லாதபடி எங்கும் நீக்கமர நிலைத்துவிட்டது போதைப் பொருள். தமிழகமே திருந்த விழித்தேடு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த சின்னாலப்பட்டி விக்டரி மற்றும் லைன்ஸ் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள், பள்ளி நிர்வாகம் பதாகைகள் ஏந்தி குரல் எழுப்பியும் நாடகம் வாயிலாகவும் வாய்மொழி கருத்துக்கள் வாயிலாகவும் எங்களால் இயன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த இருக்கிறோம். நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடலுக்கும் கேடு உண்டாக்கும் மது அரக்கனை ஒழிப்போம். போதையில் மாய்ந்து கொண்டிருக்கும் இளைய சமுதாயத்தை மீட்டெடுப்போம் என்ற உறுதிமொழியை அனைவரும் ஏற்போம். A heart welcome to our esteemed Kanishka ma'am to this program. பள்ளி மாணவி தேவஸ்ரீ பேச வந்துள்ளார். இன்று நாம் அனைவரும் இங்கு போதைப் பொருள் ஒழிப்பு என்ற ஒரு மிக முக்கியமான தலைப்பை பற்றி பேச வந்துள்ளோம். போதையில்லா சமூகமே வளர்ச்சிக்கு ஆதாரம். போதைப் பொருளை ஒழிப்போம், மனித மாண்பை காப்போம். போதை நம்மை பேதையாக்கும், வாழ்க்கை இதனை வீணடிக்கும். போதைப் பொருட்கள் என்பவை தனி மனிதனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் சீரழிக்கும் கொடிய விஷயம். இன்றைய இளைஞர்கள் ஏன் போதைப் பொருட்களின் பிடியில் சிக்குகிறார்கள்? சவால்கள் நிறைந்த வாழ்க்கை, மன அழுத்தம், அறியாமை, தவறான நண்பர்களின் சகவாசம், எளிதில் பணம் சம்பாதிக்க வேண்டும் போன்ற ஆசை, பல காரணங்கள் அவர்களை இந்த பாதைக்கு இட்டு செல்கின்றன. ஒரு முறை இந்த வலையில் சிக்கிக் கொண்டால் அதிலிருந்து வெளிவருவது என்பது மிகவும் கடினம். போதைப் பொருட்களால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன? உடல் மற்றும் மனநலம் பாதிக்கப்படுவதுடன் குற்ற செயல்கள் அதிகரிக்கின்றன. குடும்பங்களில் அமைதி குலைந்து உறவுகள் சிதைக்கப்படுகின்றன. சமூகத்தில் சீர்கேடுகள் பெருகி நாட்டின் வளர்ச்சி தடைபடுகிறது. இந்த கொடிய போதைப் பொருள் அரக்கனை நாம் எப்படி ஒழிப்பது? பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போதைப் பொருட்களின் தீமைகளை எடுத்துரைக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் வெளிப்படையாக பேச வேண்டும். ஊடகங்கள் வாயிலாக பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை அளித்து அவர்களை நல்ல பழக்க வழக்கங்களை நோக்கி திருப்ப வேண்டும். விளையாட்டு, கலை, சமூக சேவை போன்ற ஆக்கப்பூர்வமான செயல்களில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் போதைப் பொருள் ஒழிப்பு ஒரு சமூக பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுபவர்களை அடையாளம் கண்டு சட்ட அமலாக்க முகமைகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அரசு மற்றும் சட்ட அமலாக்கம் போதைப் பொருள் தடுப்பு சட்டங்களை கடுமையாக்கி அதை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். போதைப் பொருள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது நாம் அனைவரின் கனவு. அந்த கனவை நனவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருப்பவர்களை வெறுக்காமல் அவர்களுக்கு ஆதரவளித்து அவர்களை மீட்டெடுக்க முயற்சிப்போம். போதைப் பொருள் இல்லாத உலகம் படைப்போம். வளமான எதிர்காலம் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். விளையாட்ட ஆரம்பிக்கிற போது அந்த போத 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 உடனே அழிக்கும் பாத வினையலை மாறி போது வார்த்தையோட பாத போத 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 உடனே அழிக்கும் பாத விளையாட்ட ஆரம்பிக்கிற போது அந்த போத 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 உடனே அழிக்கும் பாத வினையலை மாறி போது வார்த்தையோட பாத அந்த பழக்கத்தால அழிஞ்சவங்க பல்லாயிரம் பேரு. குடிக்கும் போது எல்லாருமே கூட்டம் கூடுவாங்க. கஷ்டம்னு சொல்லி பாரு கண்டுக்க மாட்டாங்க. போத 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 உடனே அழிக்கும் பாத விளையாட்ட ஆரம்பிக்கிற போத அந்த போத 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 உடனே அழிக்கும் பாத விளையாட மாறி போத வாழ்க்கையோட பாத போதை என்பதே
போதை பாதை வேண்டாமே நீலா எழுதி தந்திடுமே தீய போதை என்றுமே சிறாது வருடம் தந்திடுமே பாடகம் செய்து ஒரு பாட்டை மாயமாக்கிடுமே இப்பொழுது நான் அனைத்து கேட்பவர்கள் ஆம் உலக நாடுகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை மக்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவது போதை பழக்கம் மனித வாழ்வை சிதைத்து குடும்பம் சமூகம் அனைத்தையும் சீரழிக்கும் இதே சொல்ல முடியாது அதிகம் குறிவைத்தான் இந்த போதை பழக்கம் நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கி வருகிறது போதை போதை இது மரணத்தின் பாதை போதை மரணத்தை தரும் ஒரு மாய வழி நம் பால் வழிகளுக்கேற்ப போதை பழக்கத்தால் மண்டல குழுக்கள் மனசோர்வு மனநோய் போன்ற வியாதிகள் மட்டுமல்லாமல் திருட்டு வன்முறை போன்ற குற்றச்செயலுக்கும் காரணமாகிறது விரும்பமான செயல்களும் அலுவலும் பரிசளிப்பு என்பது உண்மை வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் இன்று போதையாக உள்ள ஒரு போராட்டம் போதை நாம் காசு கொடுத்து வாங்கும் வேதனை என்பதை உணர்ந்து போதை பழக்கம் விட்டு நம் வாழ்வின் இலக்கை நோக்கி பயணித்தார் நன்றி வணக்கம் மாணவன் அன்பு செல்வன் பேச வந்துள்ளார். அவையோருக்கு வணக்கம். இன்றைய நாளில் நான் பேச விரும்புவது போதைப் பொருள் விழிப்புணர்வு பற்றியது. போதைப் பொருள் என்பது ஒரு மனிதனின் உடலையும் மனதையும் மெதுவாக அளிக்கும் விஷயம். முதலில் ஆர்வத்திற்காக தொடங்கப்படுவதும் பின்னர் பழக்கமாகி வாழ்வையை சீரழிக்கும் அளவுக்கு வளர்வதுமே போதைப் பொருளின் தன்மை. நாம் வாழும் காலத்தில் போதைப் பொருள் என்ற சொல்லை கேட்காதவர் யாரும் இல்லை. சிகரெட், மதுபானம், கஞ்சா, ஹெராயின், கோகைன் போன்ற போதைப் பொருட்கள் மனிதனின் வாழ்வியை சீரழித்து வருகின்றன. முதலில் ஆர்வத்திற்காக, நண்பர்களின் அழுத்தத்திற்காக அல்லது சோதனை மனப்பான்மையால் சிலர் இதனை தொடங்குகிறார்கள். ஆனால் ஒருமுறை பழக்கப்பட்டு விட்டால் அதை நிறுத்துவது மிகவும் கடினம். இது உடலையும் மனதையும் மெதுவாக அளிக்கும். உடல்நலனில் பாதிப்பு ஏற்பட்டு நுரையீரல், கல்லீரல், இதயம் ஆகியவற்றை செயலிழக்க செய்யும். மனதில் குழப்பம், மனச்சோர்வு, கோபம், கவலை போன்றவற்றை அதிகரிக்க செய்யும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும். குடும்ப உறவுகள் சிதைவடையும். சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகரிக்கும். எனவே அன்பான மாணவர்களே, நம் ஒரு நிமிட சந்தோஷத்திற்காக நம் வாழ்க்கை அழிந்து போய்விடக்கூடாது. நாம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நம் நாட்டை முன்னேற்ற முடியும். எனவே போதைப் பொருளிலிருந்து விலக நாம் நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். விளையாட்டு, இசை, வாசிப்பு போன்ற நல்ல பழக்கங்களை வளர்க்க வேண்டும். யாராவது போதைப் பொருள் பழக்கத்தில் சிக்கினால் அவர்களை நையாண்டி செய்யாமல் அதிலிருந்து மீண்டு வர உதவி செய்ய வேண்டும். பள்ளி, கல்லூரி, குடும்பம் ஆகிய இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். எனவே மாணவர்களே, போதைப் பொருள் ஒரு சாக்கம், விழிப்புணர்வே அதற்கான தீர்வு. போதைப் பொருள் வாழ்க்கையை கெடுக்கும், விழிப்புணர்வே அதை தடுக்கிறது என்பதை மனதில் கொண்டு நடக்கும். நம் வாழ்க்கையை நாமே அளிக்காமல் உயர்ந்த இலக்கை நோக்கி செல்வோம். இறுதியாக நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், போதைப் பொருள் வேண்டாம் என்று மறுப்போம். ஆரோக்கியமான வாழ்வை வேண்டும் என்று சொல்லுவோம். நன்றி. இந்த போதையால் போராட்டமானது. போதை இன்று காசு கொடுத்து வாங்கும் வேதனை ஆகிறது. போதை நம் வாழ்வை நலமாக்கிறது. நண்பா, போதை நமக்கு எதற்கு? சிந்தித்து செயல்படு. போதையால் ஏற்படும் சீர்கேடுகள் யாவும் நாம் அறிந்த ஒன்று. அத்தகைய விழிப்புணர்வு நாடகம் காண்போம். காட்சி 1. போதைகளின் அரசன் நல்லவன். ஆஹா, நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் போதையின் ராஜா. நான் இந்த உலக மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கி விடுகின்றேன். இந்த மக்கள் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேட்பார்கள் மற்றும் செய்வார்கள். சொல்வது தவறு. என் மக்கள் போதை பழக்கத்திலிருந்து நான் மீட்பெற்றேன். காட்சி 2. போதை பழக்கத்திற்கு ஆளான ஒரு மாணவனை அக்குடும்பமே எவ்வாறு மீட்டு நன்முறையில் மாற்றுகிறார்கள் என்பதை நாடக வாயிலாக காண்போம். என்னடா பண்ற? நான் எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், வாடா இங்க. என்னது இது? நீ இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா? நானும் வர வர பார்த்துட்டு இருக்கேன், உன் போக்கே தெரியல. நைட்ல சரியா தூங்க மாட்டேன், சரியா சாப்பிட மாட்டேன். உங்க அப்பா வரட்டும் சொல்றேன். சரிங்கம்மா, விடுங்க. எப்ப பார்த்தாலும் பேசி பேசி என்ன டார்ச்சர் பண்றீங்க. யாரும் வரல, இதுதான் சரியான நேரம். யஷ்வந்த், என்னடா பண்ற? ஒன்றும் இல்லைக்கா. காட்டு மறைக்காம காட்டுறா. என்னாச்சு இது? எத்தனை நாளா நடக்குது இது? அம்மா, யஷ்வந்த் கையில என்னமோ தேய்ச்சி வாயில வைக்கிறாம்மா. ஐயோ, போதை பொருளா? நானும் நடவடிக்கை சரியில்லை.
எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இவன் கூட நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணா இவன் போதை பழக்கத்துல இருந்து மாற சான்சஸ் இருக்கு. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்கப்பா. பாப்பா யோகா பண்ண என்னப்பா இவ்வளோ டயர்டா இருக்க? வா, நான் உனக்கு பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன். இந்தாப்பா சாப்பிடு. பிரியாணியா? இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். யாஸ்வந்த், நம்ம ஊர்ல புது ஃபுட்பால் கிரவுண்ட் கட்டியிருக்காங்க. வா, நம்ம போய் ஃபுட்பால் விளையாடலாம். யாஸ்வந்த், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீ தான் நல்லா டான்ஸ் ஆடுறதுக்கு. வா, ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடு. இந்த ஒரு வாரம் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். யாஸ்வந்த் என்னப்பா பண்ற? அம்மா அப்பா என்னை மன்னிச்சுடுங்க. நான் இனிமே போதை பொருட்களை பயன்படுத்த மாட்டேன். நான் நல்லா படிச்சு உங்களை சந்தோஷம் மட்டும் தான் படுத்துவேன். நீ சொன்னது சரிதான். என்னால் இந்த உலகத்திற்கு நீடித்து இருக்க முடியவில்லை. நீ இந்த மக்களை நல்லபடி போதை பழக்கத்திலிருந்து மீட்டு கொண்டு வா. நான் இந்த உலகத்தை விட்டு செல்கிறேன். வெற்றி. எங்கள் வீட்டில் எல்லாரும் பார்க்கின்றேன். எங்கள் நிலவில் எங்கும் இல்லை தேடுகிறேன். போதை விழிப்புணர்வு நடனம் மூலம் வெளிப்படுத்த வருகின்றனர். விளையாட்ட ஆரம்பிக்கிற போது அந்த போத உன்னை நீ அழைக்கும் பாத வினையலை மாறி போது வார்த்தையோட பாத போத உன்னை நீ அழைக்கும் பாத விளையாட்ட ஆரம்பிக்கிற போது அந்த போத உன்னை நீ அழைக்கும் பாத வினையலை மாறி போது வார்த்தையோட பாத கௌரவமா வாழ்ந்தவங்க யாரு? அந்த பழக்கத்தால அழிஞ்சவங்க 1000 பேரு. குடிக்கும் போது எல்லாருமே கூட்டம் கூடுவாங்க. கஷ்டம்னு சொல்லி பாரு கண்டுக்க மாட்டாங்க. போத உன்னை நீ அழிக்கும் பாத விளையாட்ட ஆரம்பிக்கிற போத அந்த போத உன்னை நீ அழிக்கும் பாத விளையாட மாறி போது வாழ்க்கையோட பாத கண்டு கழித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். போதைப் பொருளை ஒழிப்போம்.